மாயமான மலேசிய விமானம் குறித்த மர்மம் நீடிக்கிறது. சந்தேகத்துக்கிடமான 4 பேர் விமானத்தில் பயணித்திருப்பதால் பயங்கரவாத கோணத்தில் மலேசிய அதிகாரிகள் விசாரிக்க துவங்கியுள்ளனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பீஜிங்குக்கு சனிக்கிழமை புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் தென்சீன கடலுக்கு மேலே பறந்து சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்டது. இதனால் கடலில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்றும் விமானத்தில் இருந்த 239 பேரும் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தென்சீன கடலில் விமானத்தை தேடும் பணியில் மலேசியா, பிலிப்பைன்ஸ், சீனா ஆகிய நாடுகளின் விமானங்கள், கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மலேசியா, வியட்நாமுக்கு இடையில் தென்சீன கடலில் 20 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடல் தண்ணீரில் எண்ணெய் பசையுடன் இருப்பதை அதிகாரிகள் கண்டபோதும் இதுவரை விமானம் குறித்த எந்த உறுதியான தடயமும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் மலேசிய அதிகாரிகள் பயங்கரவாத கோணத்தில் விசாரணையை துவக்கியுள்ளனர். விமான பயணிகளின் பட்டியலை மலேசிய அதிகாரிகள் ஆராய்ந்த போது 4 பயணிகளின் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அதில் போலி பாஸ்போர்ட்டில் பயணித்துள்ள 2 பயணிகள் இத்தாலி மற்றும் ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நால்வரும் பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுத்துள்ளதாக மலேசிய போக்குவரத்து அமைச்சர் ஹிசாமுதீன் ஹுசைன் கூறினாலும் அடையாளம் காணப்படாத இன்னும் 2 பற்றி எதுவும் கூறவில்லை. இந்த விவகாரத்தில் சர்வதேச பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் அண்டை நாடுகளின் பயங்கரவாத ஒழிப்பு அமைப்புகள் மற்றும் அமெரிக்காவின் FBI-யின் உதவியை மலேசிய அதிகாரிகள் நாடியுள்ளனர். விமானத்தில் இருந்த அத்தனை பேரின் பின்னணி குறித்தும் ஆராய்ந்து வருவதாக மலேசிய அமைச்சர் ஹிசாமுதீன் ஹுசைன் கூறினார். விமானம் மாயமானதன் பின்னணியில் பயங்கரவாத தாக்குதல் இருக்கலாம் என்று மலேசிய அதிகாரிகள் உறுதியாக கூறாத போதும் அதை நிராகரிப்பதற்கில்லை என்றும் தெரிவித்துள்ளனர்.